ஓம் ஸ்ரீ கணேசாய நமக. விநாயக புராணம் சாப்டர் 38. சூரியகுமாரன் சிந்துராஜன். மைதள தேசம் என்றொரு தேசம். அங்கு கண்ட நகரம் என்றொரு பட்டணம் உண்டு. அப்பட்டணத்தில் சக்கரபாணி என்னும் அரசன் ஆண்டு வந்தான். அவன் எத்தனையோ நியமனிஷ்டைகளோடு இருந்தும் தான தர்மங்களை செய்தும் அவனுக்கு பிள்ளை மட்டும் பிறக்கவில்லை. எத்தனையோ யாகங்கள் செய்த பின்னர் அவன் மனைவி வக்கிரை கருவுற்றாள். ஆனால் அவனுக்கு பிறந்த புத்திரர்கள் பிறந்த மாத்திரத்திலேயே பிணமாயினர். அரசனுக்கு மனம் வெறுத்துவிட்டது. பூர்வ ஜென்மத்தின் தான் செய்த ஏதோ தீச்செயலை இப்பிறவியில் இவ்வாறு பழிவாங்குகிறது என்று எண்ணினான். எல்லாவற்றையும் துறந்து காட்டுக்குப் போய் தவம் செய்து அடுத்த பிறவியிலாவது நற்கதியை அடைய வேண்டும் என தீர்மானித்தான். அந்த சமயத்தில் அவன் அரண்மனைக்கு சௌனக முனிவர் வந்தார். அரசன் முனிவரை வரவேற்று அர்க்யம் முதலியன கொடுத்து உபசரித்தான். அரசன் படும் மனோவேதனையை அறிந்த முனிவர், அரசே, இனி கவலைப்பட வேண்டாம். உனக்கு சத்புத்திரன் பிறப்பான். சூரிய விரதம் அனுஷ்டித்தால் உன் மனோரதம் பூர்த்தியாகும் என்று சொல்லி அதை அனுஷ்டிக்கும் விதத்தையும் அவனுக்கு தெரிவித்தார். அவ்வாறே அரசனும் மிகுந்த பக்தியோடு சூரிய விரதத்தை அனுஷ்டிக்கத் தொடங்கினான். 29ஆம் நாள் சூரிய பகவான் அரசன் மலடன் என்பதை அறிந்து அவனொருவில் வக்கிரையின் கனவில் அவளோடு கூடி சென்றார். காலையில் வக்கிரை கணவனிடம், சுவாமி, விரதம் அனுஷ்டிப்பவர்கள் காமவசத்தில் ஈடுபடுதல் கூடாது என்று பெரியோர்கள் சொல்வார்களே, நேற்று இரவு தாங்கள் நடந்து கொண்ட விதம் நியாயமா என்று கேட்டாள். பிரியே, என்ன சொல்லுகிறாய்? எனக்கு ஒன்றும் விளங்கவில்லையே என்றான் அரசன். இரவு தன்னோடு அவன் கூடியதை அவள் தெரிவிக்க, அரசன், பிரியே, பகவானே நமக்கு புத்திரபாகம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக அவ்வாறு அனுகரித்திருக்க வேண்டும் என நினைக்கிறேன். எல்லாம் அவன் செயல் என்றான். 10 மாதம் சென்றதும் வக்கிரை ஆண்மகவை பெற்றாள். அக்குழந்தை பிறக்கும் போதே 3 கண்களும் சிவந்த சடையும் கொண்டு இரு கைகளிலும் சூலத்தை ஏந்தி பிறந்தன. அதை கண்டு வக்கிரை மூர்ச்சை அடைந்து விட்டாள். வருணன் ஒரு பிராமணன் வடிவம் கொண்டு அங்கு வந்து அக்குழந்தைக்கு சிந்து என பெயரிட்டு ஆசீர்வதித்து விட்டு சென்றான். சிந்து வளர்ந்து வரும்போதே பராக்கிரமம் மிகுந்தவனானான். ஒரு கணம் அவன் சும்மா இல்லை. 8 திசைகளிலும் திருந்து கண்டோரையெல்லாம் கலக்க வைத்தான். மலைகளையெல்லாம் அனாவசியமாக பெயர்த்து எறிந்தான். சமுத்திரங்களை கலக்கினான். வானிலேயே பாய்ந்து சந்திரனை தடுத்து நிறுத்தினான். இப்படியாக அவன் செய்யாத அட்டகாசம் இல்லை. இவற்றை கவனித்து வந்த அசுர குருவான சுக்ராசாரியர் இவனே அசுரர்களுக்கு ஏற்ற தலைவன் என்று எண்ணி அவனிடம் வந்தார். சிந்து, நீ சிவபெருமானை தியானித்து தவம் செய்து அவரிடமிருந்து ஏராளமான வரங்களை பெற்றாயானால் உன்னை ஒருவராலும் வெல்ல முடியாது. அப்போது தேவர்களை அடக்கி அசுரகுலம் மேலோங்க செய்ய முடியும் என்றார். அசுரகுருவின் வார்த்தைகளை சிரமேற்கொண்டு சிந்து உடனே தவம் செய்ய தொடங்கினான். 2000 வருடம் அவன் கடும் தவம் செய்யவே சிவனும் அவன் முன்பு தோன்றி வேண்டிய வரங்களை கேட்குமாறு சொன்னார். சகல புவனங்களும் தனக்கு அடிபணிய தேவர்களால் தனக்கு அழிவின்றி நீண்ட காலம் வாழ வேண்டுமென்றும் அவன் வேண்டவே சிவனும் அவ்வாறே அருளினார். சிவபெருமானிடம் வரம் பெற்று திரும்பி வந்த சிந்து பூவுலகம் முழுமையையும் தனது ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தான். அவனை எதிர்த்த அசுரர்கள் தோல்வியுற்று அவனை தங்கள் அரசனாக ஏற்றனர். பின்னர் சிந்து தேவலோகம் சென்றான். அவன் வருவதை அறிந்த இந்திரன் வஜ்ராயுதத்தை எடுத்து கொண்டு ஐராவதத்தின் மீது ஏறி தேவர்களோடு ஓடி வந்தான். தேவர்களால் அவன் முன்பு எதிர்த்து நிற்க முடியவில்லை. இந்திரன் ஓங்கி அடித்த வஜ்ராயுதத்தை சிந்து அனாவசியமாக தடுத்து அப்பால் விலக்கிவிட்டு தனது கை முஷ்டியினால் ஓங்கி ஐராவதத்தின் தலையில் குத்தினான். அதனால் அது பொறிகலங்கியது போலாகி நின்றது. அதற்கு மேல் இந்திரன் அவனை எதிர்க்க சக்தியற்றவனாய் மாயையால் மறைந்து விஷ்ணுவிடம் சென்று சரணடைந்தான். தேவலோகம் சிந்துவின் வசமாகியது. அங்கே தனது வீரர்களில் சிலரை நிறுத்திவிட்டு சிந்து பூலோகம் சென்றான். தேவேந்திரன் மகாவிஷ்ணுவிடம் தனக்கேற்பட்ட துன்பத்தை கூறி உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சினார். அவரும் சக்கராயுதத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார். தேவலோகத்தில் சிந்துவால் விட்டு செல்லப்பட்ட வீரர்களை வளைத்து நாசம் செய்தனர் தேவர்கள். தூதுவர்கள் மூலம் அதை அறிந்த சிந்து மிகுந்த சீற்றம் கொண்டு படையுடன் தேவலோகம் சென்றான். விஷ்ணுவின் தலைமையில் தேவர்கள் சிந்துவை எதிர்த்தனர். இருதரத்தாருக்கும் உக்கிரமான போர் நடந்தது. சிந்துவின் உக்கிரமான கோபத்தின் முன்பு இந்திரன் முதலான தேவர்கள் தலை காட்ட முடியாது சிதறினர். தண்டாயுதத்தால் அவர்களை ஓட ஓட விரட்டியதோடு விஷ்ணு ஏறியிருந்த கருடனின் ஒரு பக்கத்து இறக்கையையும் அறுத்து தள்ளினான். சிவபெருமானிடம் அளவற்ற வரங்களை பெற்றுள்ள அவனை வெல்வது என்பது இயலாத காரியம் என உணர்ந்தார் மகாவிஷ்ணு. இந்த சந்தர்ப்பத்தில் தந்திரமாக தான் காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று விரும்பினார்.
வினவினார். ஏ சிந்துராஜன், உன் பராக்கிரமத்தை யாம் கண்டோம். உனக்கு இணையாக தேவர்களில் எவரையும் சொல்ல முடியாது. உனக்கு வேண்டிய வரங்களை கேள், தருகிறோம் என்றார். தன்னை எதிர்க்க முடியாமல் தான் இவ்விதம் தந்திரமாக மகாவிஷ்ணு பேசுகிறார் என்பதை உணர்ந்த சிந்து தானும் தந்திரமாக அவரை ஏமாற்ற நினைத்தான். எனக்கு வரம் தருவதாக சொன்னதால் உன்னை கேட்கிறேன். தேவர்கள் அனைவரோடும் நீ என் நகரத்துக்கு வந்து நான் இடும் பணிகளை செய்து வர வேண்டும். தமது வார்த்தைகளாலேயே சிக்கிக் கொண்டு விட்ட மகாவிஷ்ணு வேறு வழியின்றி அதற்கு சம்மதித்தார். அந்த கணமே சிந்து தன் நாட்களை கொண்டு தேவர்களை பிடித்து வந்து நகரத்திலே சிறையிட்டான். இவ்வாறாக விஷ்ணு முதலான தேவர்கள் சிந்துராஜனால் சிறையில் அடைக்கப்பட்டு கொடுந்துன்பத்துக்கு ஆளாகி வரும்போது ஒரு நாள் தங்களது குருவான பிரகஸ்பதியை பார்த்து, சுவாமி, நாங்கள் இவ்வாறு எத்தனை காலம்தான் அவதிப்படுவது? எங்களுக்கு விமோச்சனமே கிடையாதா? சிந்துராஜனுக்கு அழிவு யாரால் தான் ஏற்படும் என்று கேட்டனர் தேவர்கள். தேவர்களே, சிந்துராஜன் 2000 வருடங்கள் தவம் செய்து ஏராளமான வரங்கள் பெற்றவன். அவனை கொல்ல சிவபெருமானாலேயே ஆகாது. சர்வேஸ்வரனான அந்த விநாயக பெருமான் ஒருவர் தான் அவனை சம்ஹாரிக்க வல்லவர். அவரை பிரார்த்திப்பதுதான் நமக்குள்ள ஒரே வழி என்றார் பிரகஸ்பதி. சிறையில் இருந்தவாறே தேவர்கள் விநாயகரை மனத்தால் தியானித்து வந்தனர். இதன் நடுவே சதுர்த்தி விரதம் வரவே அதையும் மானசீகமாக அவர்கள் அனுஷ்டித்தனர். அதனால் சந்தோஷமடைந்த விநாயகர் 10 கரங்களோடு சித்தி புத்தி சமேதராய் அவர்கள் முன்பு தோன்றி, விரைவிலேயே சிந்துராஜனை சம்ஹரித்து உங்களை சிறையிலிருந்து விடுவிப்போம் என்று அபயமளித்து மறைந்தார். இது இவ்வாறிருக்க, திரிசந்தி கஷேத்திரத்தில் கௌதமர் முதலிய முனிவர்கள் தங்கள் உருவங்களை யோகத்தினால் மறைத்து கொண்டு சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து வந்தனர். அவர்கள் தவத்துக்கு மெச்சிய சிவபெருமானும் பார்வதி சமேதராய் அவர்கள் முன் தோன்றினார். கைலாசபதே, சிந்துராஜன் செய்யும் கொடுமை தாங்க மாட்டாது சகல புவனங்களும் துன்பப்படுகின்றன. தேவர்கள் அவனது சிறையில் கிடந்து வாடுகின்றனர். முனிவர்களை கூட அவன் விட்டு வைக்கவில்லை. நாங்கள் ஒரு சிலர் அவன் கைக்கு சிக்காமல் மாய உரு கொண்டு தங்களை குறித்து தவம் செய்து வருகின்றோம். அவனுக்கு அழிவு ஏற்பட்டால்தான் உலகம் பிழைக்கும். இல்லையேல் தர்மம் நசித்துவிடும். அளவற்ற வரங்களை பெற்ற அவன் தன்னை வெல்பவர் யாரும் இல்லை என்ற மமதையில் செய்யத்தகாத காரியங்களை செய்து வருகிறான். தேவரீர் தயவு கூர்ந்து எங்களுடனேயே தங்கி இருக்க வேண்டும். அப்போதுதான் நாங்கள் இங்கு இருக்க முடியும் என்று முனிவர்கள் பிரார்த்தித்தனர். மகேஸ்வரனும் அவர்கள் கோரிக்கைக்கு இணங்கி அங்கு தங்க சம்மதித்தார். சிவகணங்கள் அந்த க்ஷேத்திரத்திலேயே கைலேயங்கிரிக்கு ஒப்பாக ஆலயம் ஒன்றை நிர்மாணித்தார்கள். அங்கே தேவி எழுந்துள்ள மகேஸ்வரன் நிஷ்டையில் அமர்ந்தார். சகல புவனங்களையும் சம்ஹரிக்கின்றவராயும் தேவர்களால் வணங்கப்படுகின்றவராயும் இருக்கின்ற அவர் யாரை குறித்து நிஷ்டையில் இருக்கிறார் என்பதை அறிய விரும்பினாள் தேவி. ஒரு நாள் நாதனிடம் அதை பற்றி கேட்டாள். தேவி, விஷ்ணு முதலான தேவர்களால் நான் எவ்வாறு தியானிக்கப்படுகின்றேனோ அவ்வாறு நான் தியானிக்கப்படும் பரம்பொருள் ஒன்று உண்டு. அவரே முன்மூர்த்திகளாகிய எங்களை தோற்றுவித்தவர். சிந்துராஜனால் சிறையில் அடைக்கப்பட்டு அல்லல் படும் தேவர்கள் துயர் துடைக்க அப்பெருமான் உன்னிடம் திருக்குமாரனாக அவதரிக்கப் போகின்றார். 12 வருட காலம் ஏகாட்சர மந்திரத்தை தியானித்து வந்தாயானால் அந்த பாக்கியம் நிறைவேறும் என்றார். பார்வதியும் அவ்வாறே மயூரேஸ்வர விநாயகர் ஆலயத்தில் 12 வருட காலம் ஏகாட்சர மந்திரத்தை தியானித்து வர முடிவில் மும்மூர்த்திகளின் திருமுகங்களோடு 6 கரங்களுடன் ரிஷப வாகனத்தில் விநாயகர் எழுந்தருளினார். தேவி, எம்மை மனத்தால் வழிபட்டு வரும் தேவர்களை சிறையிலிருந்து வெளிவர செய்யவும் சிந்துராஜனை சம்ஹரிக்கவும் உம்முடைய குமாரனாக விரைவில் வந்து அவதரிப்போம் என்று திருவாய் மலர்ந்தருளினார். விநாயக சதுர்த்தி அன்று தேவி பெருமானை மண்டபத்தில் எழுந்தருளச் செய்து பக்தியோடு பூஜை செய்து வந்தார். அப்போது கோடி சூரிய பிரகாசமான ஜோதி ஒன்று கிளம்பியது. ஏராளமான கண்களும் முகங்களும் கைகளும் கால்களும் கொண்டு விஸ்வரூபமாக நின்றார் விநாயகர். அதை காண முடியாதவளாய் கண்கள் கூச தேவி இரு கைகளாலும் முகத்தை பொத்திக்கொண்டு, சுவாமி, இக்காட்சியை பார்க்கும் சக்தி எனக்கில்லை. தயவு செய்து குழந்தை பருவத்தில் தரிசனம் தர வேண்டும் என்று வேண்டினாள். அவ்வாறே விநாயகரும் விஸ்வரூபத்தை விடுத்து அழகிய பாலகன் உருவில் கொண்டார். 3 கண்களும் 6 கரங்களும் மார்பிலே முத்து மாலை அசைய காட்சி தந்த குழந்தையை பார்வதி அள்ளி அழைத்து முலைப்பால் ஊட்டினாள். சிந்துராஜனால் சிறையில் அடைக்கப்பட்ட தேவர்கள் வலது தோள்களும் வலது கண்களும் துடிக்க மகிழ்ச்சியால் ஆராவரம் செய்தனர்.
அதே சமயம் சிந்துராஜனுக்கு இடது கண்ணும் இடது தோளும் துடித்தன. அவன் உள்ளத்தில் இதுவரை இல்லாத ஒரு குழப்பம் எழுந்தது.